கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற யோசனைகள் எல்லாம் மேலானவைகளாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு காரியமும் அது மேலானவைகளாய் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 55ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம், பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிலும் என் வழியும் உங்கள் நினைவை பார்க்கிலும் என் நினைவும் உயரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து துவண்டு போயிடாதீங்க. இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்த்து அமர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் பிரச்சனையை சகிக்கிற உங்களை பார்த்து உங்களை உயரமான இடத்துல, மேன்மையான இடத்துல, ஆசீர்வாதமான இடத்துல கொண்டு போய் வைக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அதனால do not decide. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து நீங்களா ஒரு டிசிஷன் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் நாளைக்கு மாறலாம். இப்போ இருக்கிற நிலைமை நாளைக்கு மாறலாம். அதனால நீங்க ஒருபொழுதும் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வழியிலே உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. ஏனென்றால் அவருடைய வழி உங்களுடைய வழியை காட்டிலும் மேன்மையா இருக்கிறது. உங்களுடைய நினைவை காட்டிலும் அவருடைய நினைவு மேன்மையா இருக்கிறது. அவருடைய நினைவுக்கு ஏற்றபடி ஆண்டவரை நடத்தும் என்று சொல்லி கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மையாக ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். இந்த நிலைமை மாறும், நிச்சயம் மாறும். விசுவாசிங்க. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில பிள்ளைகள் மேல ஒரு விசேஷத்த வல்லமை ஊற்றப்பட்டு சூழ்நிலைகளை மாற்றி ஆசீர்வாதத்துக்கு நேராய், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராய், உங்களுடைய வழிக்கு நேராய், உங்களுடைய நினைவுக்கு நேராய் அன்பு பிள்ளைகளை நடத்தும் அப்பா. ஒருபொழுதும் கைவிடாதிரும். இப்பொழுதே கரம் பிடித்து உம்முடைய வழியிலே நடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹalleluya. ஹலோ, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.